நடிக்க தெரியாதவர் ஒருத்தர் எப்படி 50 வருஷமா ஒரு இடத்த தக்க வைக்க முடியும்? பிரதீப் ரங்கநாதனை பார்த்து தனுஷ் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆபாச படங்களை எடுத்து அது ஓடிடியில் வெளியிடுகிற ஒரு இயக்குனராக தான் அவர் இருக்கார். 3 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா கூட 10% படம் தான் எடுத்திருப்பார் அவர். எப்போவுமே இங்கே காப்பி அடித்து வர்றவங்கலாம் நின்னதே கிடையாதுங்க. ஜெம் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் ஸ்ரீஜா. இன்னைக்கு நம்ம கூட வலைபேச்சு அந்தனன் சார் இருக்காரு. அவர்கிட்ட சினிமா சம்மந்தப்பட்ட பல கேள்விகளை கேட்க போகிறோம். வாங்க கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார், ஒரு பாலிவுட் டைரக்டர் வந்துட்டு ரஜினி சாருக்கு வந்து நடிக்கவே தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதை பற்றி உங்களோட கருத்து? அது வாய் கொழுப்பு தான். ஆக்சுவலாக இந்நேரம் ரஜினி ரசிகர்கள் வந்து பொங்கி எழுந்திருக்கணும். ராம்கோபால் வர்மா குடும்பாவியெல்லாம் அங்கங்கே எரிப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா தமிழ் சினிமாவில் வந்து பல 100 கோடிகள் டிரான்சாக்ஷன் ஆகிறதுக்கு காரணமாக இருந்தவர் ரஜினி. அவர் அப்படி கை காமிச்சாருன்னா அவர் அடுத்த நாள்லேருந்து கோடீஸ்வரன். அப்படி வந்து பல பேரை அவர் உருவாக்குற இடத்துல ரஜினி இருந்தார். அவருக்கான கூட்டம்ங்கிறதெல்லாம் இன்னைய வரைக்கும், அதாவது 7-8 வயசு பசங்க கூட ரஜினிக்கு ரசிகர்கள்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி சூழல் இருக்குது. அதனால் இவ்வளோ பெரிய ஒரு 50 வருஷமாக ஒருத்தர் ஒரே இடத்துல இருக்காருங்கிறதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. நடிக்க தெரியாதவர் ஒருத்தர் எப்படி 50 வருஷமாக ஒரு இடத்த தக்க வைக்க முடியும்? இதெல்லாம் வந்து முட்டாள்தனமான பேச்சு. அவர் எதற்காக இப்படி பேசினாருன்னு எனக்கு புரியல. ஒருவேளை ரஜினி கால்ஷீட்டு கேட்டு ரஜினி அவருக்கு கால்ஷீட் தராமல் நடிக்காமல் ஒரு காலத்தில் இருந்த கோபத்தில் இப்போ பேசுகிறாரோ என்னவோ தெரியல. எனக்கு தெரிந்து ரஜினியெல்லாம் அப்படி விமர்சனம் பண்ணவே கூடாது. அதுக்கெல்லாம் ராம்கோபால் வர்மாவுக்கு தகுதியே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி வந்து அவருடைய படங்கள் என்றைக்கோ ஓடி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி அவர் நிலைமை என்னென்னா, வெறும் ஆபாச படங்களை எடுத்து அது ஓடிடியில் வெளியிடுகிற ஒரு இயக்குனராக தான் அவர் இருக்கார். ஆனால் இன்றைக்கும் ரஜினி வந்து 150 கோடி 200 கோடி சம்பளம் வாங்குகிற இடத்துல இருக்கார். அவரை நம்பி இத்தனை கோடிகளை இறைப்பதற்கு இங்கே பெரிய தயாரிப்பு நிறுவனங்களும் இயக்குனர்களும் இருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் இன்னைக்கு தமிழ் சினிமாவிலே மிக முக்கியமான இயக்குனர். அவர் வந்து இன்றைக்கி அவரை வச்சு படம் பண்ணிகிட்டு இருக்கார் ரஜினியை. அப்போ ராம்கோபால் வர்மா எங்கே இருக்கார், ரஜினி எங்கே இருக்கார்? அதனால் இந்த விமர்சனம்லாம் ஒத்துக்கவே முடியாத ஒரு விமர்சனம். ஓகே சார், ஜெயிலர் 2, கூலி, இதுக்கப்புறமா வந்துட்டு வெற்றிமாறன் அவர்களும் ரஜினி சாரும் சேர்ந்து படம் பண்ண போகிறதா வந்து ஒரு போஸ்டர் வந்திருக்கு. எந்த மாதிரி படமாக இருக்கும் அது? யாரோ ஒரு மிதமிஞ்சிய கற்பனையில் ஒருத்தன் அடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே இல்லையா சார்? அதெல்லாம் பார்த்துட்டு சிலர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டு இருந்தாங்களே அப்படின்றதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இல்லை, வெற்றிமாறனுடைய ஒர்க்கிங் ஸ்டைலுக்கும் ரஜினியினுடைய ஒர்க்கிங் ஸ்டைலுக்கும் ஒத்து போகவே போகாது. ரஜினி வந்து ஒரு படப்பிடிப்பு வளவளன்னு இழுத்துட்டே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவர். அவர் படத்தை ஆரம்பித்தோமா 3 மாதத்தில் படத்தை முடித்தோமான்னு போயிட்டுருக்கணும்னு நினைக்கிற ஒருத்தர். வெற்றிமாறன் அப்படி கிடையாது. 3 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா கூட 10% படம் தான் எடுத்திருப்பார் அவர். அதனால் ரஜினி வந்து அவருக்கெல்லாம் டேட்டு கொடுத்து வருஷ கணக்கில் நாட்களை வீணடிக்க மாட்டார். ஓகே, இனிமேல் நம்ம நியூஸ் வரதை கூட நம்பணுமா நம்பக்கூடாதா அப்படின்றத வந்து அதுதான் நான் சொல்கிறேனே. பல பேர் ஃபோட்டோஷாப்பில் உட்காந்து அவங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் வந்து நியூஸாக உருவாக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் நம்ப வேண்டிய அவசியம். ஓகே சார், இப்போ டிராகன் படத்தோட ஈவெண்ட்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? அதில் வந்துட்டு பிரதீப் ரங்கநாதன் வந்து ஒரு கண் கலங்கி பேசியிருந்தாரு. நிறைய அழுத்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி. அந்த அழுத்தம் யார் கொடுக்குறா அப்படின்றத பற்றி ஏதாவது தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு நான் விசாரித்த வரைக்கும் அவருக்கு யாரும் அழுத்தம் கொடுத்ததா எனக்கு தெரியவே இல்லை. இன்னொன்று வந்து அந்த வெற்றி வந்து ஒரு காட்டாற்று வெள்ளம் மாதிரி. அதெல்லாம் தடுத்து நிறுத்தவே முடியாது. அப்படி ஒரு வெற்றியை வந்து லவ் டுடே படம் கொடுத்துச்சு. அந்த நேரத்தில் கூட யாராவது இந்த படத்தை ஓட வைக்கக்கூடாது, இது பெரிய ஹிட் ஆகிடுச்சுன்னா திடீர்னு ஒரு ஹீரோ வருவான் அப்படின்னு நினச்சி ஏதாவது தடுப்பணை போட முடியும்னா அது ஓடின ஓட்டத்துக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்படி முதல் ஷோலேயே அது கைத்தட்டல்களை அள்ளிக்கிட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ அந்த முயற்சியை யாருமே எடுத்துருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, எனக்கு படம் பண்ணி கொடு, எனக்கு படம் பண்ணி கொடுன்னு பல பேர் ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரெஷர் சில பேர் கொஞ்சம் உரிமையாக, யோ நீ கொடுக்கலன்னா தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஸோ அப்படி வேணா ஏதாவது நடந்திருக்குமே தவிர அது அன்பின் அடிப்படையில் வந்ததாக இருக்கலாமே தவிர இவரை ஒரேடியாக அழுத்தி காலி பண்ணணும்னு யாருமே முயற்சி பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி எதுவும் நடந்ததாகவும் எனக்கு தெரியல. அவர் ஏன் சொன்னாருன்னு நமக்கு தெரியல. ஓகே, இதை நீங்கள் முடிச்சிட்டிங்க. ஆனால் இதுக்கு அடுத்ததான் இதே மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. பிரதீப் ரங்கநாதனுக்கு வந்துட்டு தனுஷ் தான் அழுத்தம் கொடுக்குறாரு, அதனால தான் வந்து சிம்பு வந்து பிரதீப் ரங்கநாதனுக்கு வந்துட்டு ஆதரவாக இருக்காரு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்களே, உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இல்லை இல்லை, அப்படிலாம் கிடையாது. பிரதீப் ரங்கநாதனே வந்து லவ் டுடே வெளிவந்த பிறகு தனுஷுடைய மேனேஜர் ஸ்ரேயாஸ் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார். தனுஷ் சார் வந்து பாராட்டினாருன்னெலாம் அவரே சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் வந்து அப்படி ஒன்றும் நடந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இன்னொன்று, பிரதீப் ரங்கநாதனை பார்த்து
தனுஷ் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கண்டிப்பா. அப்போ எப்போவுமே வந்து ஒருவரை பார்த்து இன்னொருவர் காப்பி அடித்து இங்கே வராருன்னா காலப்போக்கில் அவரே காணாம போயிடுவார். பிரதீப் ரங்கநாதன் வந்து தனுஷை காப்பி அடிச்செல்லாம் வரல. அவருக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது. அவரே வந்து ஒரு நல்ல கதைகளை உருவாக்குகிற அளவுக்கு அறிவாளியாக இருக்கார். ஸோ அப்போ வந்து அவர் தனுஷை பின்பற்றி அவரை மாதிரியே நடித்து பார்க்க பிடிக்கும்லாம் டயலாக் வச்செல்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று தனுஷ் இன்றைக்கி எங்கேயோ போயிட்டார். அவருடைய ஹைட்டே வேறு. இப்போ இவர் தான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அவர். ஸோ அதனால் அவர் தனுஷை பிடிக்கிறதுக்கெல்லாம் இன்னும் 4-5 வருஷம் ஆகும். ஸோ அதனால் அந்த பயம் தனுஷுக்கும் வராது. எனக்கு தெரிந்தவர் ஏதோ விளம்பரத்துக்காக அப்படி சொன்னதாக தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார். அந்த ஸ்டேஜில் அவர் பேசுகிறத பார்த்துட்டு நிறைய பேர் ஐயோ தனுஷ் சார் நீங்களா தனுஷ் மாதிரியே பண்ணுறீங்களே அப்படியே இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு நிறைய பேர் ட்ரோலும் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் வந்துட்டு இவர் அப்படியே தனுஷ் மாதிரி பேசுகிறாரு, பேசுறது அந்த அவர் பண்ணுற மேனரிசம் எல்லாமே தனுஷ் மாதிரியே இருக்கு, ஏன் நீங்கள் தனுஷாக வாழ்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு ஏதாவது இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை. அவருக்குன்னு ஒரு தனித்துவத்தை அவர் நிச்சயமாக உருவாக்கிப்பார். எனக்கு தெரிஞ்சே அப்படி இல்லை. அவர் தனுஷ் அப்படியே காப்பி அடித்து எப்போவுமே இங்கே காப்பி அடித்து வர்றவங்களாம் நின்னதே கிடையாதுங்க. கமலஹாசன் மாதிரியே ஒருத்தர் வந்தார், அவர்லாம் எங்கே போனாருன்னு தெரியல. ரஜினி மாதிரியே நளினிகாந்த்னு ஒருத்தர் வந்தார், அவர் எங்கே போனாருன்னு தெரியல. இது மாதிரி நிறைய பேர் நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். பாக்கியராஜ் மாதிரி யோகராஜ்னு ஒருத்தர் வந்தார், அவர் படமெல்லாம் ஹிட் ஆச்சு, ஆனால் அவர் எங்கே போனாருன்னு தெரில. பாக்கியராஜ் தான் இருக்கார் இன்றைக்கும். ஸோ அதனால் எப்போவுமே ஒரிஜினல் தான். டூப்ளிகேட் வந்து என்றைக்குமே ஒரிஜினலை மிஞ்சினதே கிடையாது. பிரதீப் ரங்கநாதன் தனுஷோட டூப்ளிகேட்டும் கிடையாது. அவர் தனித்துவத்தோடு வர்றாரு. அதனால் நம்ம அந்த விவாதமே தேவையற்றதுன்னு நினைக்கிறேன் நான். காதலிக்க நேரமில்லை அந்த படத்துக்கு அப்புறமா வந்து கிருத்திகா வந்து விஜய் சேதுபதி சார் வச்சு படம் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அந்த படம் எந்த மாதிரி படமாக இருக்கும்? இல்லை, இப்போ தான் ரொம்ப பிகினிங் ஸ்டேஜில் இருக்குது. அவங்க ஒரு கதை சொன்னதாகவும் அந்த லைன் வந்து விஜய் சேதுபதிக்கு பிடிச்சதாகவும் சொல்கிறாங்க. கதையை நீங்கள் ரெடி பண்ணுங்கள், நம்ம டேட்டு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவர். அது இப்போ தான் ஆரம்ப கட்டத்தில் இருக்குது. ஓகே சார், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.